ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிருமாடாவுக்கும் பென்டனுக்கும் ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பாங்கன்றதான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அண்ட் நீங்க யாரும் இன்னும் நம்ம சேனல்ல இருக்க மத்த பேட்டில் வீடியோஸை பார்க்கலனா மேல ஐகான்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ 50k வியூஸ் ரீச் பண்ணுச்சுன்னா மொத்த அவெஞ்சர்ஸ்க்கும் பென்டன் ஒத்தாலுக்கும் ஒரு பேட்டில் வீடியோ போடலான்னு இருக்கேன். உங்களால முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் புதுசா யாராலும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது கிருமாடாவை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. சோட்டா பீம்ல வந்த ஒன் ஆஃப் த கிளாசிக்கான வில்லனா அது கிருமாடா தான். கிருமாடான்ற பேரை கேட்டாலே மொத்த ஊருமே அலரும். அந்த அளவுக்கு மொத்த ஊருக்குமே பயம் காட்டி வச்சிருப்பாரு. சரி ஓகே, ஃபர்ஸ்டா நம்ம கிருமாடாவோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டியை பார்த்துடலாம். கிருமாடாவுக்கு ரொம்ப அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அதிகமான டியூரபிலிட்டி இருக்கு. சோ ஒரு பிளாஸ்ட்னாலயோ இல்ல நார்மல் வெப்பன்னாலயோ இல்ல ஹீட்னாலயோ எந்த ஒரு பாதிப்பு கிருமாடாவுக்கு ஏற்பட போறது இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம கிருமாடாவுக்கு மந்திரம் தந்திரம்னு சொல்லிட்டு டார்க் மேஜிக்ஸ் தெரியும். ஒரு மூவிலாம் வந்து பாத்தீங்கன்னா 2 விரலை யூஸ் பண்ணி அவ்வளவு பெரிய சூறாவளி கிரியேட் பண்ணி இருந்திருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கிருமாடா கிட்ட ஒரு படையே இருக்கு. அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி யார வேணாலும் தன்னோட படையில சேர்த்துக்க முடியும். எல்லாத்துக்கும் மேல சோட்டா பீம்ல கிருமாடாவை ஒரு டீமனா தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் இதை தாண்டியும் கிருமாடாவை பத்தி பேசுறதுக்கு பெருசா எதுவும் இல்ல. நெக்ஸ்டா நம்ம பென்டனை பத்தி பாத்திரலாம். பென்டன்ல ஏகப்பட்ட ஏலியன்ஸ் இருந்தாலும் குறிப்பா நான் ஒரு சில ஏலியன்ஸ் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். எக்ஸலரைட், டைமண்ட் ஹிட், யூமங்கசார், பிக்சல், எக்கோ, குரோம் ஸ்டோன், ஃபீட்பேக், கிராவட்டாக், ஒய்புக்கு, கிளாக் ஒர்க், அட்டாமிக்ஸ், இந்த ஒரு ஏலியன்ஸ்னால கிருமாடாவை டிஃபீட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதை தாண்டி அல்டிமேட் ஃபார்ம்ல இருக்க அல்டிமேட் யூமங்கசார், அல்டிமேட் எக்கோ, அல்டிமேட் ஒய்புக்கு, அல்டிமேட் பிக்சல்னு அல்டிமேட் ஃபார்ம்ல இருக்க இந்த ஏலியன்ஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த ஒரு ஏலியன்ஸ்னாலையும் கிருமாடாவை டிஃபீட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்டா நம்ம எக்ஸலரைட்டை பாத்துடலாம். கிருமாடா கிட்ட என்னதான் ஒரு பெரிய படையே இருந்தாலும் எக்ஸலரைட்டால ஒரு சில நிமிஷத்திலேயே அத்தனை பேரையும் காலி பண்ணிட முடியும். ஏன்னா கிருமாடா படை வீரர்கள் கிட்ட ஸ்ட்ரென்த் எல்லாம் பெருசா இருக்க மாதிரி எதுவும் காட்டி இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு பஞ்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தனா செத்துருப்பானுங்க. சோ எக்ஸலரைட் நினைச்சா கிருமாடா கிட்ட இருக்க படையை ஒரு 5 செகண்ட்ல காலி பண்ணிட முடியும். இந்த ஒரு ஏலியன் கிருமாடாவை டிஃபீட் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஆனா கிருமாடாவுக்கு ரொம்பவே டஃப் கொடுக்க முடியும். என்னதான் கிருமாடா கிட்ட ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி, மேஜிக்ஸ்னு இருந்தாலும் அந்த அளவுக்கு வேகம் இருக்காது. சோ எக்ஸலரைட்டை குறி வச்சு தாக்குறதுன்றதே அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. எப்படியும் இந்த ஒரு பேட்டில் வின் பண்ண போறது கிருமாடாவே இருந்தாலும் அதுக்கான காரணம் கிருமாடாவா இருக்காது. வீடியோ ஃபுல்லா பாருங்க, லாஸ்ட்ல சொல்றேன். நெக்ஸ்டா நம்ம பார்க்க போற ஏலியன் டைமண்ட் ஹெட். பென்டன்ல இருக்க பவர்ஃபுல் ஏலியன்ல இந்த ஒரு ஏலியன் ஒண்ணு தன்னோட கிறிஸ்டலை தரஃபுல்லா பரப்பி மொத்த படையையும் டிஃபீட் ஆக்குறது மட்டும் இல்லாம கிருமாடாவையும் லாக் பண்ண முடியும். அண்ட் இந்த ஒரு ஏலியனால கிருமாடா கிட்ட இருந்து வர அட்டாக்க கிருமாடாவுக்கே திருப்பி அடிக்க முடியும். அண்ட் இதனால ஒண்ணு கிருமாடாவுக்கு பெருசா எதுவும் பாதிப்பு ஏற்பட போறது இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு கிருமாடாவுக்கு டியூரபிலிட்டி அதிகம். பட் கிருமாடா அட்டாக் பண்றனாலையும் டைமண்ட் ஹிட்டுக்கும் எதுவும் ஆக போறது இல்ல. எத்தனை சின்ன சின்ன பீஸா துண்டாக்குனாலும் அதனால மறுபடியும் வர முடியும். சிம்பிளா சொல்ல போனா ஹீலிங் எபிலிட்டி இருக்கு. என்னதான் அது மேல அட்டாக் பண்ணி டேமேஜ் ஏற்படுத்தினாலும் அதால சரி செஞ்சுக்க முடியும். சோ இந்த ஒரு சண்டையை பொறுத்தளவுக்கு 2 பேருக்குமே அதிகமான நேரம் எடுக்கும். அண்ட் இதுவே கிருமாடாவுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். என்ன ஏதுன்றத லாஸ்ட்ல சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யூமங்கசார். சோ யூமங்கசார் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் நல்ல ஒரு டியூரபிலிட்டி இருக்கு. ஆனா அது கிருமாடா அளவுக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அண்ட் யூமங்கசார்ல ரொம்ப ஸ்பீடெல்லாம் மூவ் பண்ண முடியாது. சோ அசால்ட்டா கிருமாடா யூமங்கசாரை டிஃபீட் பண்ணிடுவாரு. அப்புறம் எதுக்கு ப்ரோ இந்த ஒரு ஏலியனை நீ செலக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். எந்த ஒரு பேட்டிலா இருந்தாலும் பென் மேக்ஸிமம் எடுக்க போற ஏலியன் யூமங்கசாரா தான் இருந்திருக்கு. அண்ட் பென்டன் அதிகமா யூஸ் பண்ண ஏலியன் கூட யூமங்கசார் தான். சோ அதனால தான் இந்த ஒரு ஏலியனை செலக்ட் பண்ணேன். பட் என்னதான் இந்த ஒரு ஏலியன் இப்படி டிஃபீட் ஆனாலும் இதோட அல்டிமேட் ஃபார்மான அல்டிமேட் யூமங்கசாரை குறைச்சு எடை போட்டுற கூடாது. ஏன்னா அல்டிமேட் ஃபார்ம்ல ஆயிரக்கணக்கான யூமங்கசாரையே அசால்ட்டா அடிச்சு போட முடியும். அல்டிமேட் யூமங்கசாரோட ஒவ்வொரு பஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அல்டிமேட் யூமங்கசார்ட்ட பல மடங்கு டியூரபிலிட்டி இருக்கு. என்னதான் கிருமாடா அட்டாக் பண்ணாலும் அது அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணு யூமங்கசாரை பாதிக்க போறது இல்ல. இந்த ஒரு பேட்டில் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட்டா இருந்துச்சுன்னா அல்டிமேட் யூமங்கசார் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆனா கிருமாடாவால பறக்கவும் முடியுன்றனால இந்த ஒரு பேட்டில் இன்னும் அதிகமா டஃப் ஆகும். என்னதான் கிருமாடா பறந்தாலும் அல்டிமேட் யூமங்கசார் கையில மிசைல்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வச்சு அட்டாக் பண்ணா கிருமாடாவை டிஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு கம்மி தான். அதுவே ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட்டா இருந்துச்சுன்னா அல்டிமேட் யூமங்கசார் ஜெயிக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. சோ அல்டிமேட் யூமங்கசார்ல கிருமாடா கிட்ட இருக்க மொத்த படையும் ஒரே ஒரு பஞ்ச் மூலமா அத்தனை பேரையும் கொல்ல முடியும். அண்ட் அல்டிமேட் யூமங்கசார் கிருமாடா பேட்டில் பார்த்தோம்னா ஃபைட்ல 2 பேருக்கு ரொம்ப அதிகமான டஃப் இருக்கும். அண்ட் இந்த ஒரு பேட்டில் அல்டிமேட் யூமங்கசார் ஜெயிக்கிறதுக்கு 60% வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா கிருமாடா என்னதான் அட்டாக் பண்ணாலும் அது பெருசா ஒன்னும் ஹியூமங்கஸாருக்கு பாதிப்பு ஒன்னும் ஏற்படுத்த போறது இல்ல. அண்ட் அதே சமயம் அல்டிமேட் ஹியூமங்கஸாரால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிச்சி சண்டை போட முடியும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிக் செல். இந்த ஒரு ஏலியனால எதை வேணாலும் ஐஸால உரைய வைக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஏலியன் கிட்ட இன்விசிபிலிட்டி இன்டான்ஜிபிலிட்டி பவர்லாம் இருக்கு. அதாவது கண்ணுக்கு தெரியாம மறையவும் முடியும் அண்ட் எதுக்குள்ளேயும் ஊடுருவ முடியும். சோ கிருமாடாவோட பிசிக்கல் அட்டாக் எதுவுமே பிக் செல்ல ஒண்ணுமே பண்ணாது. அண்ட் பிக் செல் கிருமாடாவை ஃப்ரீஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இந்த ஒரு ஏலியனை பென் செலக்ட் பண்ணானா டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர கிருமாடாவை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். அண்ட் இந்த ஒரு விஷயம் கிருமாடாவுக்கு சாதகமா தான் அமையும். ஏன் அப்படி சொல்றேன்னா பென் ரொம்ப நேரத்துக்கு ஏலியன் ஃபார்ம்ல இருந்தானா சார்ஜ் காலியாகி திரும்ப ஹியூமன் ஆயிடுவான். சோ ஹியூமனா இருக்க பென்னை டிஃபீட் பண்றதுக்கு கிருமாடா ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் இதைத்தான் நான் டைமண்ட் ஹிட்டுக்கும் எக்ஸலரேட்டுக்கும் சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த ரெண்டு ஏலியன்ஸுமே பேட்டில் அப்போ ரொம்ப அதிகமான டைம் எடுத்துக்கோங்க. சோ இதனாலேயே பென்னுக்கு வாட்ச்ல சார்ஜ் தீர்ந்து போய் பென் வசமா மாட்டிப்பான். நெக்ஸ்டா நார்மல் பிக்சரை தவிர அல்டிமேட் பிக்சரை பென் செலக்ட் பண்ணானா அண்ட் நார்மல் பிக்சரை விட அல்டிமேட் பிக்சலுக்கு ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி, ஸ்பீடு, இன்விசிபிலிட்டி, இன்டான்ஜிபிலிட்டியோட தன்மையெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஏலியனால கிருமாடாவுக்கு ரொம்ப அதிகமான டஃப் கொடுக்க முடியும். அண்ட் பிக்சலாலையும் பறக்க முடியுன்றனால கிருமாடாவை தப்பிக்க விட முடியாது. அண்ட் இந்த அல்டிமேட் பிக்சலால கிருமாடாவை டிஃபீட் பண்றதுக்கு ஓரளவு வாய்ப்பு இருக்கு. சிம்பிளா சொல்ல போனா 55% வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எக்கோ எக்கோ. எக்கோ எக்கோ தன்னோட சானிக் பவரை யூஸ் பண்றது மூலமா கிருமாடாவை அப்பப்ப நகர முடியாம தடுக்க முடியும். அண்ட் இந்த ஒரு ஏலியன் கிருமாடாவை டிஃபீட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். அண்ட் அதுவே அல்டிமேட் எக்கோ எக்கோ எடுத்தோம்னா அல்டிமேட் எக்கோ எக்கோ ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அல்டிமேட் எக்கோ எக்கோவால பறக்க முடியும் அண்ட் இன்னும் அதிகமான சானிக் வேவ்ஸை கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அல்டிமேட் எக்கோ எக்கோக்கு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பெல்லாம் சுத்தமா வராது. அல்டிமேட் எக்கோ எக்கோவால ரொம்ப நேரத்துக்கு கிருமாடாவை தாக்கு பிடிக்க முடியும், அதுவும் நின்ன இடத்துல இருந்து. சோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். பட் இருந்தாலும் கிருமாடாவை டிஃபீட் பண்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இந்த ஒரு ஏலியன் கிருமாடாவை டிஃபீட் பண்றதுக்கு 45% வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்டா நம்ம பார்க்க போறது குரோம் ஸ்டோன். ரொம்ப பவர்ஃபுல் ஏலியன்ல இந்த ஒரு ஏலியனும் ஒண்ணு. கிருமாடாவோட பவர்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி கிருமாடாவுக்கே திருப்பி அடிக்க முடியும். டைமண்ட் ஹிட்டுக்கு இதைத்தான் நான் சொல்லியிருப்பேன். பட் டைமண்ட் ஹிட்டால பவர்ஸ் அப்சர்வ் பண்ண முடியாது, ரிஃப்ளெக்ட் தான் பண்ண முடியும். ஆனா குரோம் ஸ்டோனால பவர்ஸ் அப்சர்வ் பண்ணி அதை எனிமிக்கே திருப்பி அடிக்க முடியும். அண்ட் அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா கொடுத்த பவர்ஸ் வச்சு அதால அட்டாக் பண்ண முடியும். அண்ட் அது ஒன்னும் அவ்வளவா கிருமாடாவுக்கு டேமேஜ் ஏற்படுத்த போறது இல்ல. அண்ட் குரோமோ ஸ்டோனுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி, ஸ்பீட் எதுவுமே இருக்காது. அதுவே பவர்ஸ் வைஸா பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஏலியன் தான். சோ இந்த ரெண்டு பேருக்கு சண்டை வச்சா குரோமோ ஸ்டோன் ஜெயிக்கிறதுக்கு 45% வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபீட்பேக். பென் 10 இருக்குதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியன்ல இந்த ஒரு ஏலியன் ஒண்ணு. இந்த ஒரு ஏலியன்னால எவ்வளவு பவர்னாலும் அப்சர்வ் பண்ண முடியும். அண்ட் அப்சர்வ் பண்ண அந்த பவரை பல மடங்கு அதிகமா ரிலீஸும் பண்ண முடியும். சோ சிம்பிளா சொல்ல போனா கிருமாடாவோட மொத்த பவரை அப்சர்வ் பண்ணி கிருமாடாவை டிஃபீட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சொல்லிக்கிற மாதிரி பெருசா ஸ்ட்ரென்த் எதுவும் இல்லைனாலும் கிருமாடாவோட பவர்ஸ் அப்சர்வ் பண்றது மூலமா கிருமாடாவை தடுமாற வைக்க முடியும். அண்ட் இந்த ஒரு ஏலியன் ஜெயிக்கிறதுக்கு 75% வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்டா நம்ம பார்க்க போறது கிராவிட்டாக். ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த ஒரு ஏலியனால கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும். எவ்வளவு பெருசா இருந்தாலும் கிராவிட்டாக்கால அசால்ட்டா அதை நகர்த்த முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம கிருமாடாவை அசைய முடியாம லாக் பண்ணவும் முடியும். அண்ட் இந்த ஒரு கிராவிட்டி பவரை எதிர்த்துட்டு கிருமாடாவால ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ட் அதுவே அல்டிமேட் கிராவிட்டாக்க கொண்டு வந்தோம்னா பென்டன் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அல்டிமேட் கிராவிட்டாக்கால பிளாக் ஹோல் வரைக்கும் உருவாக்க முடியும். சோ இந்த ஒரு ஏலியன் ஜெயிக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஏலியன் கிளாக்வொர்க். பென்டன்ல காட்டப்பட்ட மோஸ்டஸ்ட் பவர்ஃபுல் ஏலியன்ல இந்த ஒரு ஏலியன் ஒண்ணு. டயத்தை வச்சு தலைவனால என்ன வேணாலும் பண்ண முடியும். இந்த ஒரு ஏலியனை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. சோ இந்த ஒரு ஏலியன் நினைச்சா கிருமாடா இருந்ததுக்கான தடையமே இல்லாம ஆக்கிர முடியும். சிம்பிளா சொல்ல போனா டயத்தை ரிவர்ஸ் பண்ணி கிருமாடா இதுக்கு முன்னாடி எப்படி ஹியூமனா இருந்தாலும் அந்த மாதிரி கொண்டு வர முடியும். அப்படி இல்லைன்னா டைம் லைன்லயே கிருமாடாவை கொல்ல முடியும். பட் என்னதான் இருந்தாலும் இதுல யாரு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஏன்னா கிளாக்வொர்க் கிட்ட சொல்லிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த்தும் இருக்காது, ஸ்பீடும் இருக்காது. கிருமாடாவோட சிங்கிள் அட்டாக்லயே கிளாக்வொர்க்கை டிஃபீட் பண்ண முடியும். பட் இதுல சோகம் என்னன்னா கிருமாடாவாலையும் ஸ்பீடா மூவ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான எபிலிட்டி கிருமாடா கிட்ட இல்ல. சோ இந்த ரெண்டு பேரும் சண்டை வச்சா பென்டன் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வைபிக். ரொம்ப பவர்ஃபுல் ஏலியனான வைபிக்கால காஸ்மிக் பவர் வரை உருவாக்க முடியும். சோ அந்த ஒரு பவரால ஒரு பிளானட்டே டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். சோ கிருமாடாவோட பல மடங்கு அதிகமான ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி வைபிக்கு இருக்கு. அண்ட் பேட்டில் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே கிருமாடாவை அசால்ட்டா டிஃபீட் பண்ண முடியும். அண்ட் அதுவே பென்டன் அல்டிமேட் வைபிக்க சூஸ் பண்ணானா சுலபமாவே கிருமாடாவை டிஃபீட் பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா நார்மல் வைபிக்கே பல மடங்கு அதிகமான ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி இருக்கும்போது அதை விட அதிகமான அல்டிமேட் ஃபார்ம்ல இருக்க வைபிக்கு எவ்வளவு இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பென்டனுக்கு அட்டாமிக்ஸ் அண்ட் ஏலியன் எக்ஸ் எடுக்கிறதுக்கான தேவையே வராது. நான் சொன்ன இந்த சில ஏலியனை வச்சு அசால்ட்டா கிருமாடாவை பென்னால டிஃபீட் பண்ண முடியும். சோ பவர்ஃபுல் ஏலியன்ஸான கிளாக்வொர்க், கிராவிட்டாக், வைபிக், ஃபீட்பேக்ன்ற மாதிரி ஏலியன்ஸ் எல்லாம் பென் எடுத்தானா அவன் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த ஏலியனும் டிஃபீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருந்துச்சுன்னா பென் அட்டாமிக்ஸ் ஏலியன் எக்ஸ் இறக்குவான். பட் அதுக்கான தேவையும் கண்டிப்பா இருக்க போறது இல்ல. ஏன்னா பென் ஆல்ரெடி நான் சொன்ன ஏலியன்ஸை வச்சே கிருமாடாவை அசால்ட்டா
டிஃபீட் பண்ணிடுவான். ஸோ ஃபைனலி இந்த பேட்டிலோட வின்னரா நான் பென்னை தான் சொல்லுவேன். ஸோ அதுக்காண்டி கிருமாடா பவர்ஃபுல் இல்லைன்னு கிடையாது. இன்ஃபேக்ட் கிருமாடாவோட பல மடங்கு பவர்ஃபுல்லான ஏலியன்ஸ்லாம் பென்டன்ட் இருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். டடா பபாய்.